சந்துரு, மேனகா இருவரும் ஷாப்பிங் செல்கிறார்கள். சந்துரு ஹெல்மெட் எடுத்து வர மறந்துவிட்டார். ஐயோ, ஹெல்மெட் போடல. ஹெல்மெட் என்ன ஹெல்மெட்? நாட்டுல இவ்வளவு பிரச்சனை நடந்தோன்னு இருக்குது. ஹெல்மெட் யார் மறைக்க போறாங்க? போலீஸால தானே. எனக்கு தெரியாத போலீஸா? நான் கதைச்சு சமாளிக்கிறேன். நீங்க போங்க, லேட் ஆகுது. ஐயோ, நான் இருக்கிறேன் தானே. அந்த போலீஸ். ஐயோ, போலீஸ் தானே, நான் சொல்றேன் தானே. நான் இருக்க நீங்க ஏன் பயப்படுறீங்க? நான் பார்க்க மாட்டேனா? ஊர்ல போய் கேட்டு பாருங்க என்ன பற்றி. இதுக்கு போய் பயந்துட்டு போங்க போங்க, லேட் ஆகுது. கடையை பூட்டினாரண்டா அப்புறம் தெரியும் தானே. பிறகு ஹெல்மெட் கடை என்ன சொல்றது? நான் இருக்கிறேன் தானே, நான் பதில் சொல்றேன் சொல்றேன். சார், எங்க சார் போறீங்க? ஹாஸ்பிடலுக்கு போறோம் சார். ஒரு போலீஸ் அவங்கள புடிச்சிடுறாரு. எங்க ஹெல்மெட்னு கேக்குறாரு. மறந்துட்டேன் அப்படின்னு சந்துரு சொல்றாரு. அப்படின்னா 25,000 ரூபாய் ஃபைன் கட்டுங்கன்னு போலீஸ் சொல்றாரு. சந்துரு திரும்பி மேனகா பக்கம் பாக்குறாரு. மேனகா இங்க நடக்கிறது எதையுமே கவனிக்காதது மாதிரி வேற எங்கேயோ பாத்துக்கிட்டு உங்காந்திருக்காங்க. அடி கிராதகி, சன்ன பெச்சாரி பேசுன, என்னை இப்ப மாட்டி விட்டுட்டீரி அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு உக்காந்திருக்காரு. என்ன பணம் கட்டுறீங்களா இல்ல ஜெயில போய் குடும்பம் நடத்துறீங்களா? அப்படின்னு போலீஸ்காரர் கேட்ட உடனே சந்துரு சொல்றாரு, சார், நாங்க என்ன வாசுதேவன் தேவகியா ஜெயில்ல குடும்பம் நடத்தி பரமாத்மா கிருஷ்ணன பிள்ளையா பெற்றதுக்கு சரி ஒன்னு செய்யுங்க. இங்க கட்டினா 5,000 ரூபாதான், கோர்ட்டில் கட்டினால் 25,000 ரூபாய். எப்படி வசதி அப்படின்னு போலீஸ்காரர் கேக்குறாரு. சரின்னு சொல்லி சந்துரு 5,000 ரூபாய் எடுத்து கொடுக்கறாரு. இவ்வளவு நேரம் பேசாம உக்காந்துகிட்டு இருந்த மேனகா இப்ப பேசுறாங்க. சார், இப்ப உங்ககிட்ட 5,000 கொடுத்துட்டோம். போற வழியில வேற ஒரு போலீஸ்காரர் புடிச்சாருன்னா என்ன செய்யறது? அதுக்கு அந்த போலீஸ்காரர் சொல்றாரு, நீங்க வேற யாராவது உங்கள புடிச்சாக்கா நீங்க அவர்கிட்ட ரோஜா அப்படின்னு மட்டும் சொல்லுங்க, உங்கள விட்டுருவாரு. ஓஹோ, அப்படியா விஷயம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சந்துரு வண்டி கிளப்புறாரு. வழியில இன்னொரு போலீஸ்காரர் அவங்கள மடக்கி பிடிக்கிறாரு. ஹெல்மெட் எங்கன்னு கேக்குறாரு. அப்படியே சந்துரு மேனகா பக்கம் திரும்பி ஒரு பார்வை பாக்குறாரு. அப்புறம் ஸ்டைலாக, ஹோ ரோஜா அப்படின்னு சந்துரு சொன்ன உடனே அந்த போலீஸ்காரர் சல்யூட் அடிச்சு, சார் நீங்க போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படியே ஹாயாக அவங்க போயிடுறாங்க. மறுநாள் 2 பேரும் வெளியே கிளம்புறாங்க. சந்துரு சொல்றாரு, ஹெல்மெட் எடுத்துக்கிருவோம் அப்படின்னு. அதுக்கு மேனகா சொல்றாங்க, எதுக்கு? நமக்கு தான் இருக்கவே இருக்கு ரோஜா அப்படிங்கிறாங்க. ஓஹோ, அதுவும் சரிதான் என்று சொல்லிக்கொண்டு சந்துரு பண்டிகை கிளப்புகிறார். அப்படி அவங்க போய்கிட்டு இருக்கும்போது ஒரு போலீஸ்காரர் வண்டியை நிறுத்துகிறார். எங்கே ஹெல்மெட் என்று கேட்கிறார். அப்ப பாக்கணுமே நம்ம ஹீரோ சந்துருவை. அப்படியே முடியை ரஜினி ஸ்டைலில் கோதிவிட்டுக் கொள்கிறார். மேனகாவை திரும்பி ஸ்டைலாக ஒரு லுக் விடுகிறார். அந்த போலீஸ்காரரை அலட்சியமாக மேலும் கீழுமாக பார்க்கிறார். அப்புறம் ரஜினி ஸ்டைலில் சொல்கிறார், ஹோ ரோஜா. அந்த போலீஸ்காரரும் சந்துருவை பார்த்து ஏன நம்ம தூக்கிறாரு. அப்புறம் சொல்றாரு, சரி சரி 25,000 ரூபாய் ஃபைனை கட்டிட்டு கிளம்புங்க அப்படிங்கிறாரு. சந்திரவும் மேனகாவும் அப்படி ஆடிக்கிறாங்க. ஏன் நம்மதான் வாசலரு சரியாத்தாம சொன்னோம் அப்படியே ஒரு கேட்கிறாரு அப்படி நினைக்கிறாங்க. அந்த சகனத்தில் தான் இந்த போலீஸ் சொல்றாரு, சார் நீங்க சொந்த ரோஜா அப்படி இங்க பாஸ்வேர்டு நேற்றைக்கு உடையது, இன்னைக்கு பாஸ்வேர்டு வேற. அது என்ன தெரியுமா? அது மல்லிகை பூ. Funniest thing I've ever seen in my life. அதுக்கு சந்துரு சொல்றாரு, சார் பணம் கொண்டு வரல, ஜெயில போடுங்க. ஆனா தனித்தனி ஜெயில போடுங்க. ஏன்னாக்கா நான் இது நாள் வரைக்கும் ஒரே ஜெயில தான் சார் குடும்பம் நடத்திக்கிட்டு வாரேன். That's the funniest thing I've ever seen in my life.